குமரி கண்டத்தில் தோன்றிய தமிழ் இன்று வரை நிலைத்து நிற்பதற்கு காரணம் சங்ககால நூட்கள். அந்த சங்ககால நூட்களில் மிகவும் முக்கியமானது எட்டுத்தொகையும் பத்துப்பாட்டும். இந்த எட்டுத்தொகை நூட்களில் உள்ள 8 நூட்களை ஆசிரியர் மிக அழகாக ஒரு பாடலாக கொடுத்திருக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏந்தும் கலியோடு அகம் புறம் என்று இத்திறந்த எட்டுத்தொகை. அப்படின்னா என்னன்னா, நற்றிணை முதல் நூல் நற்றிணை, இரண்டாவது குறுந்தொகை, மூன்றாவது ஐங்குறுநூறு, நான்காவது பதிற்று 10, ஐந்தாவது பரிபாடல், ஆறாவது கலித்தொகை, ஏழாவது அகநானூறு, எட்டாவது புறநானூறு என்று 8 நூட்களையும் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். இந்த நூல் இன்று வரை தமிழ் மக்களுக்கு ஒரு கருவூலமாக திகழ்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த நூலை பற்றி ஸ்ரீலங்காவில் உள்ள, இலங்கையில் உள்ள ஒரு சச்சிதானந்தம் என்ற தமிழ் கவிஞர் மிக அழகாக எழுதுகிறார். என்ன எழுதுகிறாரு பார்த்தீங்கன்னா, சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். பார்த்தீங்களா, அவர் சாகும்பொழுது கூட தமிழ் படித்து கொண்டே சாக வேண்டுமா? அவர் செத்தாலும் கூட அவருடைய சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்றால் தமிழ் மீது அவர் எவ்வளோ பற்று இருக்கார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நன்றி.